அப்படியா? தேங்க்யூ. ஆமா மாரியம்மன். அது இல்லாம புன்னைநல்லூர் கோயிலுக்கு வந்துட்டாலே எல்லாரும் வந்து இந்த முறுக்கு சாப்பிடுவோம். அந்த ரவுண்டும் இருக்கு. 20 ரூபா 10 ரூபா. வெல்கம் டு பிளாக் ஸ்டார் நவீன் பிளாக்ஸ். நம்ம இன்னைக்கு புன்னைநல்லூர் மாரியம்மன் கோயில் வந்திருக்கோம். வாங்க விசிட் பண்ணலாம். இன்னைக்கு வந்து பரத் ப்ரோ அங்கே ஸ்காட்லாண்ட்லேருந்து எங்களுக்காக வந்திருக்காரு கோயிலுக்கு போகிறதுக்கு. இங்கே வருங்க மயில்குட்டி அண்ட் விஸ்வா பாய். நாங்கள் எல்லாருமே வந்து புன்னைநல்லூர் மாரியம்மன் கோயிலுக்கு போயிட்டு இருக்கோம். திருவாரூர், நாகப்பட்டினம், வேளாங்கண்ணி. புன்னைநல்லூர் மாரியம்மன் கோயிலுக்கு போகணுனாலே இதுதான் ரூட்டு. ஏன்னா நாளைக்கு வந்து ஆடி வெள்ளிக்கிழமை. நாளைக்கெல்லாம் போகவே முடியாது, அவ்வளோ கூட்டமாக இருக்கும். புன்னைநல்லூர் அருள்மிகு மாரியம்மன் கோவில் நுழைவாயில் இருக்கீங்க. சரி ஓகே. தானே மிதிக்கிட்டேன் பிராண்ட்ஸ். நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன். தாய்னா யாருக்கு தான் பிடிக்காது, எல்லாருக்குமே பிடிக்கும். ஸோ அது மாதிரி நம்ம எல்லாருக்குமே தாயாக இருக்கிற ஒரு தெய்வம்னா அது நம்ம புன்னைநல்லூர் மாரியம்மன் கோயில் தான். நம்ம தஞ்சாவூருக்கு எல்லாருக்குமே அம்மாவாக இருக்கிறது யார்? தஞ்சாவூரில் புன்னைநல்லூர் மாரியம்மன் தாய் தான். ஸோ எல்லாரோட நம்பிக்கையாகவும் இருக்காங்க. அப்போ வந்து வெங்கோகி மகாராஜா வந்து என்ன பண்ணியிருக்காரு, சமயபுரத்து சாமிக்கு வந்து கும்பிட போயிருக்காரு. இப்போ வந்து அக்கா தங்கச்சி வெங்கோகி மகாராஜா கனவுல வந்து இந்த மாதிரி என்ன வந்து நான் புன்னைக்காட்டில் வந்து இருக்கேன், இங்கே வந்து என்ன பாரு கனவுல வந்திருக்கு. ஸோ அப்போ அந்த புன்னைக்காட்டை வந்து நோக்கி வரும்போது புத்து வடிவில் இருக்குங்கிற மாதிரியும் கனவுல வந்திருக்கு. ரொம்ப கம்மி அபிஷேகமே இந்த வந்து சிலைக்கு பண்ண மாட்டாங்க. வெளியில அதுக்கு தான் தனியா சிலை வச்சிருக்காங்க, ஐம்பொன் சிலை. எல்லா அர்ச்சனை எல்லாமே பண்ணுவாங்க. உள்ள சாமிக்கு வெறும் மாலை மட்டும்தான் போடுவாங்க. அதனாலதான் அந்த சாமிக்கு அவ்வளோ ஒரு பவர், சக்தி பவர். ஆமா. ஸோ இன்னொன்று என்னன்னா, இங்க வந்து புன்னைநல்லூர் மாரியம்மன் கோயில் வந்து பூச்சொரிதல் விழா நடக்கும். ஆமா, சும்மா பிரம்மாண்டமா நடக்கும். அது இல்லாம புன்னைநல்லூர் கோயிலுக்கு வந்துட்டாலே எல்லாரும் வந்து இந்த முறுக்கு சாப்பிடுவோம். அந்த ரவுண்டும் இருக்கு. எனக்கெல்லாம் வந்து எங்க அம்மா சின்ன பிள்ளையிலேருந்தே வாங்கிட்டு வருவாங்க. நான் அந்த முறுக்குக்கு வந்து சின்ன பிள்ளைலேருந்தே அடிட்டு. ஸோ அந்த முறுக்கை காமிங்களேன். ஸோ இந்த மாதிரி முறுக்கு செய்வாங்க. இந்த 20 ரூபா 10 ரூபா. 20 ரூபா 10 ரூபா. இது எப்போ எந்த காலத்துல நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க? இது ஒரு 70-75 வருஷமாகப்பா. அந்த காலத்துல எங்க பாட்டி எங்க அம்மா எல்லாம் வைத்த பிறகு இப்ப நாங்க தலைமுறைக்கு நாங்க தலைமுறையா வைக்கிறீங்க. 2 தலைமுறை. வெளிநாட்டுல இருந்து எல்லாம் வருவாங்க. கல்யாணம் ஆகுறவங்க கல்யாணம் வேண்டிட்டு போவாங்க. உடனே வந்து தாலி கட்டி வங்கி மஞ்சள் கயிறோட கல்யாணம் பண்ணி போயிடுவாங்க. ஏல்லாம் ஒரு சக்தி உள்ள மாமாய். அது சக்தியில என்ன நினைச்சு காரியம் வந்தீங்கன்னா உடனே நிறைவேற்றுற மாமாய். கண்ணு சம்பந்தமா பிரச்சனை உள்ளவங்க வந்து இங்க வந்தா சொல்லுவாங்க. கண்ணு அம்மா வத்தவங்க எல்லாம் வந்து தங்குவாங்க. கண்ணு பிரச்சனை ஏதாச்சும் நோய் நொடி தான் உப்பு வெள்ளம் கண்ணடக்கம் வாங்கி போடுவாங்க. வேண்டியதால நிறைவேற்றுவாங்க. அப்படியா? தேங்க்யூ. ஆமா மாரியம்மன் ரொம்ப சந்தோஷம். எப்ப திருவிழா ஆரம்பிக்குதுங்க? நாளைக்கு ஆடிப்பூரம் வெள்ளிக்கிழமை, அதனால திருவிழா. வெள்ளிக்கிழமை உள்ளூர் பால்குடம், அது பால்குடம் விசேஷமா நடக்கும். அடுத்த வெள்ளிக்கிழமை அடுத்தது ஆவணி ஞாயிறு ஃபுல்லா திருவிழா. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பல்லாக்கு. கண்டிப்பா வந்து பாக்குறீங்க. நீங்க இதை போடுறீங்க, நான் பாக்குறேன். கண்டிப்பா போடுவோம் அந்த வீடியோவை. ரொம்ப கை கொடுக்கலாமா? கை கொடுக்கலாம். உங்க நம்ம மாரியம்மன் அம்மன் பத்தி சொல்லுங்க. நீங்களே கடையிலே வச்சிருக்கீங்க. அம்மன் புகழ பாடினா நிறைய இருக்கு. அம்மன் முத்து பல்லாக்கு அம்மன் நல்லது. உப்பு வாங்கி போட்டீங்கன்னா நல்லது நடக்கும். முகம் பருவலாம் இல்லாம இருக்கும். மிச்சப்படி அம்மன் வேண்டுனது வேண்டும் வரம் தரும். முக்கியமா வந்து கண் பிரச்சனைகள், அப்புறம் வந்து குழந்தை பாக்கியம் இல்ல, ஒரு விதமா இந்த அம்மன் வந்து நிறைவேற்றி வச்சுட்டு இருக்காங்க. திருச்சியில வந்து சமயபுரம் மாரியம்மன் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம். ஸோ அந்த அளவுக்கு இதுவுமே ஃபேமஸ். ஸோ தஞ்சாவூர்ல வந்து புன்னைநல்லூர் மாரியம்மன் கோயில் தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ உங்களுக்கு எவ்வளவு பிடிக்கும் அம்மனை, ஸோ அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ தொடர்ந்து நம்ம vlogsக்கு நம்ம பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோ.